குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. 10th சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியலுக்கான மிக மிக முக்கியமான வினாக்கள் பற்றி பார்க்க போறோம். ஸோ சோஷியல் ரொம்ப ரொம்ப செப்ப. ஓகேங்களா? நானே அசால்ட்டா சென்டம் மார்க் வந்து எடுத்தேன். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கார்னர்ல பாருங்க. மொத்த மதிப்பெண்கள் 100, மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 மார்க்கு. என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் 14 1 மார்க்கு மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்து கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்ல இருந்து வினாக்கள் வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கே இந்த 100 மார்க் நான் சென்டம் எடுக்கும்போது எனக்கு குழப்பின மார்க் எதுனா 1 மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த 1 மார்க்கு ஒரு சிலது இந்த சணல், பணப்பயிர் என்று அழைக்கப்படுவது யாது, இந்த மாதிரி வினாக்களை நல்லா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அது பேர் என்னது, க்ரீன் புரட்சி, அதாவது பசுமை புரட்சி, இந்த மாதிரி வினாக்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2 2 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். 10 2 மார்க் வந்து எழுதணும்ப்பா. அதில் 28வது 2 மார்க்கு கம்பல்சரி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? ஹவு டிட் ஹிட்லர் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 16வது கொஷின், முசோலியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் அப்படின்றது யாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினி மார்ச் ஆர் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 17வது வந்து பாருங்க, ராமலிங்க சுவாமிகளின் சீர்திருத்தங்கள் பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ரெஃபார்மன்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 18வது, லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. 19th கொஸ்டின் வந்து பாருங்க, பதுங்கு குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? வாட் டு யூ நோ டு ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா 20வது வந்து பாருங்க, பேரிடர் அபாய நேர்வு வரையறுக்க அப்படின்னு வந்து டெஃபனிஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். அதாவது இப்போ ரீசெண்டாக கூட மழை வந்துச்சுன்னா, புயல் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஹார்ன் சவுண்டு மாதிரி, அதாவது குறிப்பாக ஃபோனில் அலாரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஷார்ட் நோட்டாக வந்து கேட்டிருக்கிறாங்க. 21 பாருங்க, பன்னாட்டு வணிகம் வரையறுக்க, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு டெஃபினிஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 22 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, தென்னிந்தியாவின், ஓகேங்களா, வை இஸ் கோயம்புத்தூர் கால்டு த தமிழ்நாடு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை எரிவாயு என்றால் என்ன? வாட் இஸ் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஓனாவே வந்து எழுதலாம். 24, வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன்டு பை நார்மல் லாப்சிக் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 25, இந்தியாவின் செம்மொழிகள் யாவை? வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 26, பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம இந்தியாவும் இருக்கு. அடுத்தது 27 வந்து பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? வாட் இஸ் மீன்ட் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28, விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியா பிரிண்டிங் தெரியல, நான் டெலியில் அப்டேட் பண்ணுறேன். பகுதி 3ல் 10 1 மார்க், 10 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை வந்து நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு 5 கொடுத்துருக்குறாங்க. சப்ப மேட்ரு, அசால்ட்டாக வந்து எழுதிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 30வது வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 31, நம்ம தமிழ்நாட்டுக்கான கொஸ்டின், வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 32, டிஃபரன்ஷியேட்
வேறுபடுத்துக மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் அப்புறமா வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. உலோகம் மற்றும் அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா மெட்டாலிக் அண்டு நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா பி காரணம் கூறுக. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகிறது. கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்முடைய கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளை கேரளாவில் ஸ்டார்ட் ஆகி கொங்கன் கோவா வரைக்கும் வந்து போகும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படி கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது 33 வந்து பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரிக்க. டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் த சிவில் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 34 தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கிலிருந்து மேகங்களும் தெற்கிலிருந்து வரக்கூடிய மழை மேகங்களும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றால் ஈரப்பதம் பட்டு மழையாக பொழிவது தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவமழை. அடுத்தது 35 இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவலை எழுதுக. 5 மண் எது வேணா எழுதலாம். ஓகேங்களா. செம்மண், கரிசல் மண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை குறிப்பிட்டுட்டு அதுக்கான காரணங்கள் எழுதுங்க. ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல அதனால வந்து காரணம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 36 இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 37 இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 38 இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை. வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்ற நியமையாவது எழுதுவீங்க. அதுக்காவது ஜஸ்ட் ஒரு ½ மார்க் வந்து கிடைக்கும். 39 வந்து பாருங்க, பொது விநியோக முறையை விவரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இதுவும் பிரிண்டிங் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. ஸோ அதை வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். 40 இஸ் கம்பல்சரிப்பா. என்ன அப்படின்னா எம்என்சி வளர்ச்சிக்கான காரணங்களை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்வையற்ற மாணவர்கள் காலக்கோடு, கண் தெரியாத மாணவர்கள். நான் சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பிளைண்ட் கேண்டிடேட்ஸ் ஹவ் டு ரைட் ஒன்லி நோட்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் த டைம்லைன் சாட் அண்ட் மேப். டைம்லைன் எழுதுங்க அல்லது மேப் எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ 1910 முதல் 1930 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை எழுதுக. முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், வங்கப் பிரிவினை, இதெல்லாம் வந்து முஸ்லீம் லீக் கட்சி தோற்றம், இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் எனி 5 important events between 1910 and 1930. ஓகேங்களா. இந்த 20 வருஷத்துல ஏதாவது 5 நிகழ்வுகளை எழுதலாம்ப்பா. அடுத்தது உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை எழுதுக. கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, மொராக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆன் த மேப் ஆஃப் த வேர்ல்டு, அதே தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததுப்பா 8 மார்க் கொஸ்டினுக்கு போயிடலாமா. 43ல ஏ தீபகற்ப பீட பூமிகள் பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா 1857ஆம் ஆண்டு பெருங்கலகம் தோல்வியடைய காரணங்களை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்வையற்ற மாணவர்களுக்கு கீழே பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்க. ஆரவல்லி, நர்மதை, தக்கான பீடபூமி, தார் பாலைவனம், மேற்கு தொடர்ச்சி மலைகள், பாரதீப், கரிசல் மண் பகுதி ஏதேனும் ஒன்று. கரிசல் மண்ணா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பெருசாக ரவுண்ட் போட்டு ஒரு டாட் வச்சுட்டு குறிச்சிருங்க. 1 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவிலிருந்து நீங்கள் கோவா வரைக்கும் அப்படியே ரவுண்ட் பண்ணி மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் போட்டுருங்க. அது எனக்கு தெரியல ப்ரோ, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா கீழே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. பாலாறு வந்து நீங்கள் பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகிட்டு சென்னை வரைக்குமோ இல்லை காஞ்சிபுரம் வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னாலும் கூட அதுக்கு மார்க் வந்துடும். வேடந்தாங்கல், ஓகேங்களா, பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடியது, அது டாட். காஃபி விளையும் பகுதி நீலகிரி அல்லது வால்பாறை பகுதி. முல்லை பெரியார் அணை, அதுவுமே வந்து கேரளாவில் எங்கன்னா ஒரு இடத்துல குறித்து வந்து வைங்க. பட்டு தொழில் நடைபெறும் இடம் எங்கே? நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம். எண்ணூர் துறைமுகம் சென்னைக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே. அடுத்தது விமான நிலையம் ஏதேனும் ஒன்று, அதே சென்னை ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்திய பெருங்கடல் எதுன்னு தெரியுமாப்பா? கன்னியாகுமரிக்கு கீழே இருக்கிறத அப்படியே பெருசாக ரவுண்ட் பண்ணி
இந்தியன் ஓஷன் ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். ரிவர் ஆஃப் பாலார், வேடந்தாங்கல், காஃபி க்ரோயிங் ஏரியா, முல்லை பெரியார் டேம், சில்க் இண்டஸ்ட்ரி ரீஜியன், எண்ணூர், ஏர்போர்ட் எனி ஒன், இந்தியன் ஓஷன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்படியே வந்து மேலே இருக்கக்கூடிய இந்தியா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவல்லி, நர்மதா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிகான் பிளான்ட் அதாவது தக்கான பீடபூமி, பன்னா உயிர்கோள பெட்டகம், அதற்கு பிறகு தார் பாலைவனம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு த டெசர்ட் ஓகேங்களா. அடுத்தது மேற்கு தொடர்ச்சி, வெஸ்டர்ன் காட்ஸு, பாரதீப், கரிசல்மண், பிளாக் சாயில். இங்கிலீஷ் மீடியத்துக்கு கரிசல்மண்ணா பிளாக் சாயில் ஓகேங்களா. சென்டம் மார்க்கு ஈஸியாக எடுக்கலாம். மேப்பு, டைம்லைன், காலக்கோடு 1 மார்க்கு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு 2 மார்க்கு, 3 மார்க்கு ஈஸியாக வந்து எழுதிடலாம். நல்லபடியாக வந்து எழுதுங்க. இன்னைக்கு எக்ஸாம் ஏப்ரல் 8க்கு நான் உங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே ஆன்சர்ஸு கொஷின்ஸ் வந்து போட்டுட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.